அனைவருக்கும் வைபர் வாய்ஸ் சேனலின் அன்பு வணக்கம். இன்று பெரும்வாரியான மக்களிடத்தில் இன்று பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் வக்ஃபு வாரிய சட்டத்தை பற்றிய ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன்னால் வைப்பதற்காக நமது அரங்கத்திற்கு நேரடியாக வந்துள்ளார் அரசியல் விமர்சகர், தமிழ் தேசியவாதி, திருவாளர் ராஜ்கவின் அவர்கள். வணக்கம் சார். வக்ஃபு என்பது அல்லாவின் பெயரால் இஸ்லாமியர்கள் தங்களது உடைமைகளையும் அசையாத சொத்துக்களையும் பிறருக்கு தானமாக வழங்குவது வக்ஃபு அப்படின்னு சொல்றாங்க. அது சரிதானா? ஆமா, கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் என்றுதான் அர்த்தம். பெரும்வாரியான இடங்களில் இந்த வக்ஃபு வாரிய சட்டத்தை பற்றியான சலசலப்புகள் இருக்கு. வக்ஃபு அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அதன் நுணுக்கங்கள் பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களிடம் கேட்கிறோம். நிச்சயமாக வக்ஃபு வாரிய சட்டம் என்பது இது சிறுபான்மையினர், குறிப்பாக முஸ்லிம்களுக்கான சொத்து பாதுகாப்பு சட்டம் தான். அதாவது எல்லா மதங்களுக்கும் தனித்தனியாக சொத்துக்கள் இருக்கின்றன, நிர்வகிக்கப்படுகிறது. குறிப்பாக நமது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழ் அறநிலையத்துறை என்று தனியாக ஒன்று இருக்கிறது. அவர்கள் தான் சொத்துக்களை பாதுகாக்கிறார்கள். அந்த கோயில் வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதன் மூலம் வரும் வருமானங்களை செலவு செய்கிறார்கள். அதே போல வக்ஃபு சட்டங்கள் முஸ்லிம் சொத்து பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஆனால் மற்ற அமைப்புகளை விட இங்கு சிறப்பு என்னவென்றால் வக்ஃபு சட்டங்கள் மிக அதிகமான அளவில் சொத்துக்கள் இருக்கின்றன. தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே அதிகமான சொத்துக்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்தியாவிலேயே 3வது பெரிய நிறுவனம் வக்ஃபு. பாதுகாப்பு மற்றும் ரயில்வே இரண்டிற்கும் அடுத்தபடியாக வக்ஃபு சொத்துக்கள் கிட்டத்தட்ட 1,20,000 கோடி அளவுக்கு சொத்து இருக்கிறது. அதாவது 8,72,000 ஏக்கர் சொத்துக்கள் வக்ஃபு வாரியத்திற்கு இருக்கிறது. வக்ஃபு வாரியம் ஏன் தற்பொழுது இவ்வளவு அதிகமாக பேசப்படுகிறது என்றால், இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் அப்படிப்பட்ட ஒரு தனி அமைப்பு இல்லை. அவரவர் அங்கே வைத்திருந்தார்கள். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 1955ஆம் ஆண்டு அன்றைய மத்திய காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு வக்ஃபு சட்டத்தை இயற்றி தனி அமைப்பாக அதை உருவாக்கியது. அதுவும் அதில் ஏற்படும் சச்சரவுகளை தீர்ப்பதற்காக அந்த வக்ஃபு வாரியத்துக்குள்ளேயே தீர்வு காணுவதற்கான ஒரு ட்ரிபியூனல், தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டது. எந்த ஒரு பிரச்சனை என்றாலும், சச்சரவுகள் என்றாலும் அந்த தீர்ப்பாயத்துக்குள் தான் அது விசாரிக்கப்பட வேண்டும், தீர்ப்பளிக்கப்பட வேண்டும். அது சரி. சோ பழைய சட்டம் அப்படி இருந்தது. புதிதாக திருத்த சட்டம் வரையறை இப்போ மத்திய அரசாங்கம் பண்ணியிருக்காங்க. அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? நிச்சயமாக ஏற்கனவே 1995ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு முறை காங்கிரஸ் கவர்மெண்ட் அதை திருத்தி அமைத்து வக்ஃபு வாரியத்திற்கு போதுமான அளவு பாதுகாப்பு உறுதிப்படுத்தியது. தற்போதைய பாரதிய ஜனதா அரசாங்கம் அது சிறு மாற்றங்களை செய்திருக்கிறது. என்ன மாற்றங்கள் என்றால், அந்த வக்ஃபு வாரிய போர்டு என்பார்களே, என்ன சொல்றது தமிழில், வக்ஃபு வாரியம் அந்த வாரியத்தின் உறுப்பினர்கள் முழுக்க முழுக்க முஸ்லிம்களாக இருந்தார்கள், இஸ்லாத்தை சார்ந்தவர்கள். அப்படி ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருப்பதனால் ஒரு குறிப்பிட்ட சொத்து, அதாவது இஸ்லாமிய அல்லாத மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு சொத்து ஒருவரிடம் இருக்கிறது என்றால், வக்ஃபு வாரியம் இந்த சொத்து எங்களுடையது, எனவே இது எங்களை சார்ந்தது, இந்த சொத்துக்கு நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது என்று வந்தால் அவர்கள் அப்பொழுது வக்ஃபு வாரியத்திற்கு தான் போக வேண்டும், நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாது. அப்படியானால் அவர்களுக்கு தீர்வு கிடைக்குமா என்றால் சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். ஏனென்றால் அங்கே இருப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் அங்கு செல்லும் போது அவர்கள் மதத்தை பாதுகாப்பதற்கு விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அதனால் அதில் சில மாற்றங்களை செய்தார்கள். ஒருவேளை அது ஏதாவது பிரச்சனை தீர்க்கப்பட முடியாது, சரியான ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் போற்று போவதற்கான ஒரு வழிமுறைகளை புதிய சட்டங்களில் உருவாக்கி கொடுத்தார்கள். அதே போல அந்த போர்டில் உள்ள உறுப்பினர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்ததனால்
அப்படி இருப்பதால் அது ஒரே மாதிரியான தீர்ப்பு அவர்களுக்கு சாதகமாக இருக்கும், ஒருதலை பட்சமாக இருக்கலாம் என்று இருந்தது என்று சொல்லலாம். ஒன்று ரெண்டு அது போல இருந்ததுதான். சில விஷயங்கள் நடைபெற்றது. ஆமா, மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. அது மட்டும் இல்ல, வக்பு வாரியத்தில் இருக்கும் தலைவர்கள் அவ்வப்போது தங்களுடைய சொத்துக்களையும் மற்ற மற்ற அனுபவங்களையும் அதிகமாக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது அங்குள்ள சிறுபான்மையினர் மத்தியிலேயே பேசப்படுகிறது. சமீபத்தில் உள்ள ஒரு பெண்மணி அவர் வீட்டு திருமணத்திற்கு பல கோடிகள் செலவு செய்தார், அந்த பணம் எல்லாம் வக்பு வாரிய சொத்துக்களை சார்ந்தது என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள். எது எப்படியோ, ஆனால் இந்த சட்டத்தில் சில மாற்றங்கள் செய்தது வரவேற்கத்தக்கதான். அதை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. குறிப்பாக சொன்னால் ஒரு சிறுபான்மை, அதுவும் முஸ்லிம் பெண் இருக்க வேண்டும் என்று இந்த சட்டத்தில் சொல்லி இருப்பது ஆணித்தரமாக அதை அவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். இது ஒரு சரியான சட்டம் என்று அவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படியானால் ஒரு படி ஏற்றுக்கொள்கிறார் என்றால் மற்றவர்களை அவர் ஏற்றுக்கொள்ள என்றாலும் அதற்கான தீர்வுகள் விமர்சனம் செய்யலாம், தவறும் இல்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக இது ஒரு விவாதத்திற்குரிய ஒரு பொருளாக மாறி இருப்பது நிச்சயமாக வரவேற்புக்குரியதுதான். சட்டங்கள் வந்து அனைவருக்கும் பொதுவானதுதான். குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு ஒரு சட்டம் இருக்கலாம், பட் பொதுவில் வரும்போது பொது சட்டங்கள் தான், பொது சிவில் சட்டங்கள் தான் அங்கே பேசப்பட வேண்டும். இப்ப அமல்படுத்தப்பட்ட வக்பு வாரிய சட்டத்தில் மிக பெரும் நன்மைகள் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? சட்டம் மாற்றம் கொண்டு வரப்பட்ட புதிய சட்டத்தில் சில நன்மைகள் நிச்சயமாக இருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இஸ்லாத்தை சேர்ந்த ஒரு பெண் இதில் இந்த குழு உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பது புதிய சட்டத்தின் இஸ்லாமியர்களே வரவேற்கிற விஷயம். அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இதுவரை தங்களுக்காக வக்பு வாரிய சட்டத்தை பற்றி தெளிவாக எடுத்துரைத்த நமது அரங்கத்திற்கு வந்ததற்காக திருவாளர் அரசியல் விமர்சகர் திருவாளர் ராஜ்கவின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு செய்தியுடன்.